சுதா, இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றுக்கிறார். பதவி ஏற்றோன்னு என்ன சொல்லுறார் சொல்லு பாப்போம். முதல் சட்டம் கொண்டு வந்துக்கிறார் என்னன்னு சொன்னால், ஆண் பெண் கணக்கு. இப்போ பெண்ணும் கல்யாணம் கட்டையில, ஆணும் கல்யாணம் கட்டையில, அதெல்லாம் என்ஜாய் பண்ணினோம்ல, அதெல்லாம் அப்படி என்ஜாய் பண்ணிடலாம். அதை ஃபஸ்ட்டை தான் நிப்பாட்டுவேன் நான். 2 இனம் மாத்திரம்தான், ஒன்று ஆணும் ஒன்று பெண்ணும் மாத்திரம் தான் சொல்லிக்கிறேன். அடுத்தது சொல்லிக்கிறார், 2வது சொல்லிக்கிறார் என்னென்னு சொன்னால், உண்மையாக சொல்லுக்கிறார். இன்றைக்கு பதவி ஏற்றதுலேயே சொல்லிக்கிறார், உலக போருக்கு தான் இனி போக மாட்டேனா, இனி உலகத்தோட சண்டை பிடிக்க போக மாட்டேனான், தன்னுடைய நாட்டை முன்னேற்ற போகிறேன், தன்னுடைய நாடு கிராமங்கள் எல்லாத்தையும் வளர்ச்சி அடைய பண்ண போகிறேன், நகரமாக்க போகிறேன். மற்றது நாடு ஃபுல்லாக சுத்தம் செய்ய போகிறேன். நாட்டில் ஒரு பிச்சைக்காரரும் இருக்கக்கூடாதான். அதோட தன் நாட்டு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க போகிறேன். ஒரு நாட்டு மக்களும் தன்னுடைய நாட்டுக்குள்ளே போயிடக்கூடாதான். ஏன்னா அவர் ஏற்கனவே போட்டுருக்குறாங்க, இங்கே கேனடாவில் இருந்து எல்லாம் குடிவாசிகள் எல்லாம் குடிபெயர்ந்தவர்கள் எல்லாம் நாட்டுக்குள்ளே எடுத்தவர் எல்லாம், ஜஸ்டின் ஜூடோ எடுத்தவர் இல்லை, நிறைய பேர் எல்லாம் புலம்பெயர்ந்தவர்கள் எடுத்தவர் இல்லை, அவர்களெல்லாம் ட்ரம்முண்ட நாட்டுக்குள்ளே உள்ளுட, அமெரிக்காவுக்கு உள்ளுடுதில்லை. அதுக்கெல்லாம் பாதுகாப்பாம், எல்லை பாதுகாப்பு போட போகிறேன்னா ஃபுல்லாக இராணுவம் தானே எல்லை பாதுகாப்பாம். அதுக்கு இராணுவத்துக்கு முதலிடமாம். தன்னுடைய நாட்டில் இராணுவத்துக்கு எந்த கொடுமையும் இருக்கக்கூடாதான், இராணுவத்துக்கு முதலிடம் கொடுக்க போகிறேன். அடுத்தது பெனானா கால்வாய் தாங்கள் ஏதோ ஏமாந்துபட்டு போனோமா, அந்த கால்வாயை அதுதான் உலக நாடுகளோட சண்டை போட எடுக்க மாட்டேன், சண்டைக்கு போவார். அடுத்தது என்னென்னு சொன்னால், இனி சொல்லுகிறார், அடுத்த முதலிருந்த ஜனாதிபதிகள் எனக்கு தான் இந்த நாட்டை வல்லரசு நாடாக, பணக்கார நாடாக, எல்லா நாட்டுக்கும் பார்க்க தன்னுடைய நாடு ஃபர்ஸ்ட் நாடாக நிற்கிறது அளவுக்கு தன்னுடைய ஆட்சி இருக்குமாம். இந்த 5 வருஷ ஆட்சி அப்படியாக இருக்குமாம். இனி எந்த ஒரு மக்களும் தன்னுடைய நாட்டுக்கு உள்ளிடவே இல்லாதாம். எல்லாம் எல்லை பாதுகாப்பு போட போன்றாராம். எல்லை பாதுகாப்பு போட போகிறாருன்னு சொன்னால், கனடாவுக்கு தான் நல்ல ஆபத்து வரும் போல கிடக்குது, நன்றாக வச்சு செய்ய போகிறார் போல கிடக்குது. பார்க்குறதுலையே தெரியுது, அவற்றை கண்ணை பார்க்கவே தெரியுது என்னென்ன கனடா நாட்டுக்கு செய்ய போகிறாருன்றதை வடிவாகவே தெரிகின்றது. உங்களுடைய கொமனை நீங்கள் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.